சாதாரணமான ஒரு வீடியோ கிரியேட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு மினிமம் ஒரு 9 ஐட்டம் தேவைப்படுது. அது என்னன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இதில் எந்த ஐட்டம் நீங்கள் வாங்க போகிறீங்க என்பதை கீழே கமெண்ட்டில் தெரிவிங்க. இப்போ முதல்ல நம்ம பார்க்க போகிற ஐட்டம் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா கேமரா. அதாவது ஒரு கண்டென்ட் கிரியேட்டருக்கு முக்கியமாக தேவைப்படுற ஒரு பெரிய ட்ரீம்னா என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா கேமரா. நானும் வந்து இது மாதிரி ஒரு கேமரா வந்து வாங்கியிருந்தேன். அதே தான் நான் இன்னும் யூஸ் பண்ணுகிறேன். இப்போ வந்து நிறைய கேமராஸ் வந்து அப்கிரேட் ஆயிடுச்சு. இப்போ ரீசெண்டாக அப்கிரேட் ஆன கேமராஸ், இப்போ ரீசெண்டாக நீங்கள் கேமரா வாங்க போகிறீங்கன்னா எந்த மாதிரி கேமரா நம்ம வாங்கலாம்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல Canon EOS R15 சொல்லிட்டு இருக்குது பார்த்தீங்களா. இது ரொம்ப கிரியேட்டருக்கு மத்தியில் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சைடில் ஒரு டிஸ்பிளே வரும். இது மாதிரி டிஸ்பிளே வரதால நம்ம செல்ஃபியாக, அதாவது நம்ம கேமரா தூரமாக வச்சுட்டு நம்ம ஃபேஸ் எப்படி இருக்குது, நம்ம எப்படி கரெக்டாக நின்றுக்கிறோமா, நம்ம பொசிஷன் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நம்மளே செல்ஃபாக வந்து நின்று பார்த்துக்க முடியும். பார்த்தீங்கன்னா தெரியும், இது மாதிரி நம்மளே செல்ஃபாக நின்று பார்த்துக்கலாம். இதனுடைய ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 75,000. ஆனால் வந்து இப்போ தற்சமயத்துக்கு 6,000 ரூபாய் வந்து கம்மியாயிட்டு 58,000 காமிக்குது. நீங்கள் பார்க்கும்போது எப்படி இருக்குதுன்னு தெரியல. ஆனால் வந்து இது மாதிரி கேமரா ஒன்று இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கும். ரெண்டாவது கேமரா வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட்டர் மத்தியில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கிறது இந்த சோனி A7 III சொல்லிட்டு இருக்குது. இதுவும் வந்து பயங்கர ஃபேமஸ். பெரிய பெரிய கிரியேட்டர்ஸ் எல்லாம் வந்து இது மாதிரி கேமராஸை வந்து யூஸ் பண்ணுறாங்க. நீங்கள் வேணா ஒரு செக் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இதே தான், சோனிலே வந்து A7, A4, A3 சொல்லிட்டு நிறையா இருக்குது. நீங்கள் வந்து இதை பற்றி நீங்கள் வாங்குறதுக்கு முன்னாடி இங்கே பாருங்கள், ப்ரைஸை பார்த்துக்குங்க. இது வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு முறை அனலைஸ் பண்ணி பாருங்கள், யார் யார் வந்து எந்தெந்த கேமரா வச்சுருக்காங்க, எது வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ணி பாருங்கள். நான் உங்களுக்காக அனலைஸ் பண்ணி எடுத்துன்னு வந்த கேமரா தான் இதெல்லாம். இதில் வந்து 3த்துல நீங்கள் ஏதாவது ஒன்று வாங்கிக்கலாம். அதாவது இந்த Canonல இந்த மாடலு, இல்லாட்டா இதுக்கு மேலே இருக்கிற மாடலு, இல்லாட்டா வந்து பார்த்தீங்கன்னா இந்த சோனியில் வந்து A7 III வாங்கிக்கலாம், இல்லாட்டா வந்து A7 IV வந்து வாங்கிக்கலாம். இப்போ A7 III, A7 IV வந்து பயங்கர ஃபேமஸாக இருக்குது. நீங்கள் வந்து இது வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு கேமரா வாங்குறதுக்கு அவ்வளோ பட்ஜெட் இல்லைப்பா, எனக்கு கொஞ்சம் ஃபோன் ஏதாவது இருந்தால் சொல்லு, நான் ஃபோனில் வீடியோ பிடிச்சி ஃபோனில் எடிட் பண்ணி ஃபோனில் அப்லோட் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு இருந்தால் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா, ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹை குவாலிட்டி வீடியோ நீங்கள் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா ஆப்பிள் தான் நம்ம ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. ஏன்னா வந்து ஆப்பிளில் வந்து வீடியோ குவாலிட்டி நிறையா வரும். ஆனால் வந்து கொஞ்சம் பின்னாடி ஃபோன் சூடாகும், இருந்தாலும் வீடியோ குவாலிட்டி வந்து ரொம்ப சூப்பராக வருது. ஐஃபோன் வாங்க போகிறீங்க வீடியோக்குன்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா இந்த ஆப்பிள் 15 இருக்குது பார்த்தீங்களா, 15க்கு மேலே வாங்கிக்கிங்க. அதாவது 15, 16, 17, இப்போ 17 Pro இது மாதிரி ரீசெண்டாக இருக்கிற ஃபோனை வந்து வாங்கிக்கிங்க. ஏன்னா வந்து அதுலேருந்து நீங்கள் ஒரு 5 வருஷம் அதை நீங்கள் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் யூஸ் பண்ண முடியும். வீடியோக்குன்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா முதல்ல டாப் குவாலிட்டியில் இருக்கிறது ஐஃபோனு. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சாம்சங்கில் வந்து பார்த்தீங்கன்னா S24, S25 அப்படின்னு சொல்லிட்டு மேலே வருது. நீங்கள் மினிமம் S24லேருந்து மேலே இருக்கிறது வாங்கிக்கிங்க. S23 அது மாதிரி கீழே போகாமல் மேலே இதோட ஹையர் வருஷனாக வந்து வாங்க ட்ரை பண்ணுங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஃபீச்சர், ஏஐ ஃபீச்சர் எல்லாமே வந்து ஃபுல்லாக ரொப்பி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஒரு கண்டென்ட் கிரியேட்டர் ஆக போகிறீங்கன்னா அதுக்கு தேவையான எல்லா ஐட்டமும் வந்து இதிலே வந்து கூகுள் இன்டிகிரேஷன் இது உள்ளே இருக்கிறதால நிறையா ஃபீச்சர்ஸை வந்து நீங்கள் ஈஸியாக செஞ்சுக்க முடியும். அதனால் நீங்கள் சாம்சங் வாங்குறதுல வாங்கிக்கிங்க, இல்லாட்டா வந்து ஐஃபோன் வாங்குறதுல வாங்கிக்க. உங்கள் விருப்பம் தான், உங்கள் பட்ஜெட் தான். என்கிட்ட இந்த மாதிரி பட்ஜெட்லாம் இல்லை, கம்மி ரேட்டில் 20,000 சொல்லுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா, இந்த 20,000 வந்து நீங்கள் ஒரு ஃபோன் வாங்கி வீடியோ பிடிச்சி அதை எடிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா இந்த OnePlus Nord C4 III இருக்குது பார்த்தீங்களா, C4 அதுக்கப்புறம் 5G இது மாதிரி OnePlusல கூட நீங்கள் தேடி பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது 20,000 ஃபோன் 15,000 கிடைக்குது. இந்த மாதிரி OnePlus கொஞ்சம் உங்கள் வீடியோ குவாலிட்டி நல்லா வரும், நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் இப்போ நம்ம ஃபோன் பார்த்துட்டோம். வீடியோக்காக நம்ம ஒரு கேமரா இல்லாட்டா வந்து ஃபோனை பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து இப்போ இந்த கேமராவை இல்லாட்டா வந்து ஃபோனை வந்து வைக்கிறதுக்கு நம்மளுக்கு ட்ரைபாட் தேவைப்படுது. அதனால நம்ம ட்ரைபாட் வந்து எது மாதிரி ட்ரைபாட்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இப்போ முதல்ல வந்து இருக்கிற ட்ரைபாட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஜிடெக் இருக்குது. இதனுடைய ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 2,500 ரூபாய் இருந்துச்சு. இப்போ வந்து 1,300 ரூபாய் இப்போ தற்சமயத்துக்கு காமிக்குது. திருப்பி ரேட்டு மாறுபடலாம். நீங்கள் பார்க்கும்போது ரேட்டு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கலாம். நான் பார்க்கும்போது இவ்வளோ இருக்குது. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுடைய கேமராவோ இல்லாட்டா வந்து ஃபோனையோ வந்து நீங்கள் இதுமாதிரி வச்சு வீடியோ ஸ்டேபிளாக வந்து வீடியோ பிடிக்கிறதுக்கு இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மாதிரி டிஜிடெக் இருக்குது. அப்படி இல்லைனா இன்னொரு ட்ரைபாட் எதுன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இது எதுக்குன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் குக்கிங் வீடியோ பண்ணுறீங்க, இல்லாட்டா வந்து உங்களுடைய ஃபேஸ் காட்டாமல் ஏதோ ஒரு விஷயத்தை வந்து காமிச்சு பண்ண போகிறீங்க, டிராயிங்கோ இல்லை ஏதாவது ஒரு விஷயம் ஃபேஸ் காமிக்காமல் கீழே உங்கள் டேபிள் மேலே வச்சு நீங்கள் பண்ண போகிறீங்க, காமிக்க போகிறீங்கன்னா இந்த ட்ரைபாட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. இது எப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அப்படியே ஸ்ட்ரைட்டாக வச்சும் பார்த்து பேசிக்கலாம், இல்லாட்டா வந்து கீழே இது மாதிரி கீழே இருந்து வர வச்சுக்கலாம். எப்படி வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ட்ரைபாடை. இப்போ பாருங்கள், இந்த இடத்துல ஒரு குக்கிங் வீடியோ பண்ண போகிறீங்கன்னா உங்களுடைய கேமரா ட்ரைபாடை வந்து இது மாதிரி எல் ஷேப்பில் வந்து வச்சுட்டு நீங்கள் வந்து கீழே குக்கிங் பண்ணிக்கிறதுக்கு இது மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து ஷேக் ஆகாது, எதுவுமே ஆகாது. வேறு சிலதெல்லாம் வந்து டேபிளில் நீங்கள் வச்சு ஃபுட் பண்ணும்போது ஏதாவது ஷேக் ஆச்சுன்னா வச்சுக்கலாம், கேமராவும் ஷேக் ஆகும். இது அது மாதிரி ஆகாது, நல்லா வந்து சூப்பராக இருக்கும். இதனுடைய ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 7,500 ரூபாய் இருந்துச்சு. இப்போ தற்சமயத்துக்கு 5,599 ரூபாய் இருக்குது. நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வந்து நீங்கள் நிறைய குக்கிங் வீடியோ இல்லாட்டா வந்து டெமான்ஸ்ட்ரேஷன் வீடியோ, ஃபேஸ்லெஸ் வீடியோ பண்ண போகிறீங்க, மொபைல் ஸ்க்ரீன் வச்சு காமிச்சு பண்ண போகிறீங்கன்னா இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோனுக்கு இது வந்து 3,000 ரூபாய் 4,000 ரூபாய் இருக்கிற ப்ரைஸு ரேஞ்சு 81% டிஸ்கவுண்ட் ஆகி 700 ரூபாய் காமிக்குது. இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய ஃபோனு அதுக்கப்புறம் கேமராவெல்லாம் வச்சு நீங்கள்
யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கான எல்லா லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிறேன். இல்லாட்டா வந்து இங்கே டேக் ப்ரோட்டில் கொடுக்குறேன். நீங்கள் வந்து ஒரு முறை செக் பண்ணி பாருங்கள். மிஸ் பண்ணாமல் ஒரு முறையாவது நீங்கள் போயிட்டு உள்ள கருத்தை என்னென்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு ஒரு முறை செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா வந்து நீங்கள் கிரியேட்டராக இருக்கிறீங்கன்னா இது மாதிரி ஐட்டமெல்லாம் கூட இருக்குதா வீடியோ கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். அதனால் செக் பண்ணி பாருங்கள் மிஸ் பண்ணாமல். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி கொரில்லா பேட். அதாவது நீங்கள் விளாகிங் பண்ணுறீங்க, ஃபோனை கையில் வச்சுக்கின்னு எங்கெங்கே தூரமாக போகிறீங்க, அப்போ இது மாதிரி பிடிச்சிக்கிறதுக்கு ஒரு கிரிப்புக்கு இல்லாட்டா வந்து சைடில் எங்கன்னா வைக்கிறதுக்கு ரொம்ப நேரம் நீங்கள் ஃபோன் வச்சுருக்க முடியாது, எங்கன்னா ஒரு சிறந்தில் வைக்க வேண்டியிருக்கும். அது மாதிரி நேரத்தில் இது மாதிரி வைக்கலாம். இல்லாட்டா வந்து எங்கே ஒன்றா மடிச்சு கூட்டு வைக்கலாம், எங்கன்னா மரத்தில் இருக்கிறதுல எங்கன்னா மடிச்சு வைக்கணும். அது மாதிரி இங்கே பாருங்கள் இந்த மரத்தில் வந்து இது மாதிரி வைப்பார். இது மாதிரி நீங்கள் வந்து எல்லா இடத்துலையும் ஃப்ளெக்சிபிளாக யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கேமரா வாங்கிட்டோம், ஃபோனோ இல்லாட்டா இது வாங்கிட்டு ட்ரைபாடில் வச்சுட்டோம், வீடியோ ஷூட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு தேவையான முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா மைக்ரோஃபோன். அதாவது நீங்கள் கேமரா வச்சுட்டீங்க, ட்ரைபாட் வச்சுட்டீங்க, இப்போ நீங்கள் எவ்வளோ தான் வீடியோ பண்ணாலுமே வீடியோ வாய்ஸ் குவாலிட்டி வந்து அது நல்லா இல்லைன்னா யாரும் வந்து அதிகமாக பார்க்க மாட்டாங்க. அதனால் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோஃபோன் தேவைப்படுது. மைக்ரோஃபோன் வித்தியாசமாக நிறையா இருக்குது. நம்ம வீடியோ இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் மைக்ரோஃபோன் நான் உங்களுக்கு எடுத்து வந்து காமிக்கிறேன். உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ என்கிட்ட இந்த மாதிரி Blue Yeti மைக் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா உள்ள ஸ்டூடியோவில் வச்சு பேசுறதுக்கு மட்டும்தான், இதை வெளியே எடுத்துன்னு போக முடியாது. அது ஸ்டூடியோவில் வச்சு பேசும்போதும் நீங்கள் வந்து உங்களுடைய மொபைலில் அதுக்கப்புறம் லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணி பேசுகிற மாதிரி இருக்கும். ஒயர்லெஸ் இல்லை, இது ஒயர் கனெக்ட் பண்ணி பேசணும். இது மாதிரி நிறைய மைக் என்கிட்ட இருக்குது. மைக் ரிவ்யூ நான் உங்களுக்கு போடுறேன், அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இப்போ ரீசெண்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஃபேமஸாக இருக்கிற மைக்கில் வந்து இந்த கிரானைடோ மைக் வந்து பயங்கர ஃபேமஸாக இருக்குது. இது வந்து 4000 ரூபாய் ஐட்டம் இப்போ 2000 ரூபாய், அதாவது 1800 ரூபாய்க்கு விற்றுங்கிறாங்க. முடிஞ்சாலும் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒயர்லெஸ் மைக் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இருக்கிற மைக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல DJI மைக்கு. இது பயங்கர ஃபேமஸான மைக்கு. நீங்கள் ஆல்மோஸ்ட் எல்லா கிரியேட்டருக்கு பேட்ச்லேயும் வந்து இடத்துல பார்த்துருப்பீங்க. இந்த சிம்பிள் வந்துருக்கும், இந்த DJI சிம்பிள். இதுதான் நானும் யூஸ் பண்ணுறேன் ரொம்ப நாளாக. இதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா இது மாதிரி DJIன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காமிக்கும். இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 50,000 ரூபாய், இப்போ வந்து 13,000 ரூபாய் கிடைக்குது. நீங்கள் வேணா வாங்கி யூஸ் பண்ணலாம். 74% டிஸ்கவுண்ட்டில் இருக்குது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஓலிலேண்டும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 20,000, அதாவது 19,000 ரூபாய் ரேட் இருக்கிறது 13,000 ரூபாய் கிடைக்குது. இது வந்து நிறைய கிரியேட்டர்ஸ் கிட்ட நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது மாதிரி உங்களுக்கு எந்த மைக் வந்து தேவைப்படுதோ இந்த 3 மைக்கில் ஏதாவது ஒன்று வந்து பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்க. வீடியோ குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி வாய்ஸ் குவாலிட்டி இருந்துச்சுன்னா வியூஸ் ஆட்டோமேட்டிக்காக அதிகரிக்கும். இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது, இப்போ நம்மளுக்கு மைக்ரோஃபோன்லாம் ஆயிடுச்சு பார்த்தீங்களா. நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு பேக் ட்ராப் ஸ்க்ரீன். அதாவது இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இது ஒரு ஸ்க்ரீனு. இது மாதிரி ஸ்க்ரீனு இல்லாட்டா வந்து இங்கே பாருங்கள், இது மாதிரி க்ரீன் ஸ்க்ரீனு இல்லாட்டா வந்து பிளாக் ஸ்க்ரீனு இல்லாட்டா வந்து பின்னாடி தெரியுது பார்த்தீங்களா, இது மாதிரி ஸ்க்ரீனு. இது மாதிரி பின்னாடி ஸ்க்ரீன் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப கம்மி ரேட்டில் 1500 ரூபாய் வந்து 500 ரூபாயில் கிடைக்குது க்ரீன் ஸ்க்ரீனு. அதுக்கப்புறம் பிளாக் ஸ்க்ரீன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 330 ரூபாய் கிடைக்குது. இது வந்து 500 ரூபாய் ஐட்டம் 330 ரூபாய் கிடைக்குது. நீங்கள் வந்து வேணா இதை யூஸ் பண்ணிக்கலாம் பின்னாடி பேக் ட்ராப்புக்கு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது, இப்போ ஸ்க்ரீன் ஆயிடுச்சுங்களா. ஸ்க்ரீன் ஆனதுக்கப்புறம் லைட்டிங்ஸ். இப்போ நான் யூஸ் பண்ணுற லைட் வந்து பார்த்தீங்கன்னா கோடெக்ஸ். அதே லைட் தான் இங்கே காமிச்சுக்கிறேன் நான். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த கோடெக்ஸ் லைட் தான் நான் யூஸ் பண்ணுறேன். இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 12,000, ஆனால் வந்து இப்போ 8,000 ரூபாய் கிடைக்குது. நீங்கள் வந்து இது மாதிரி லைட்டை வந்து வச்சுக்கலாம். இது மாதிரி லைட் வைக்கும்போது உங்களுக்கு இன்னொரு விஷயம் தேவைப்படும். என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இது மாதிரி ஸ்டாண்டு ஒன்று தேவைப்படும். இங்கே பார்த்தீங்களா ஸ்டாண்டு. இந்த லைட்டை மாட்டுறதுக்குன்னே ஒரு ஸ்டாண்டு தேவைப்படும். இது மாதிரி ஸ்டாண்டு வந்து பார்த்தீங்கன்னா 600 ரூபாயில் கிடைக்குது. இது மாதிரி 500 ரூபாயில் 600 ரூபாயில் உங்களுக்கு ஸ்டாண்டு கிடைக்குது. நீங்கள் வந்து பார்த்து வாங்கிக்கலாம். இது உண்மையான ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 1300 ரூபாய், ஆனால் வந்து 500 ரூபாயில் கிடைக்குது. இந்த லைட்டு கூட ஸ்டாண்டு அது மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி சின்ன லைட்டு கோடெக்ஸ் லைட்டு இது மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம். நான் வந்து இது மாதிரி சின்ன லைட்டு கோடெக்ஸ் யூஸ் பண்ணுறேன். இது எதுக்குன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இப்போ ஏதாவது ப்ராடக்ட் ரிவ்யூ பண்ணுறீங்கன்னு வச்சிங்களா, அந்த நேரத்தில் வந்து நீங்கள் இங்கே இந்த இடத்துல பாருங்களா ஆன்னு சொல்லிட்டு கொடுங்க. இது மாதிரி ஆன் பண்ணிவிட்டு இது மாதிரி கலராக நீங்கள் வச்சுக்கலாம். எந்த மாதிரி கலர் வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். ஏதாவது ப்ராடக்ட் ரிவ்யூ பண்ண போகிறீங்கன்னா பக்கத்தில், இப்போ நீங்கள் ஃபுட் ரிவ்யூ பண்ணுறீங்கன்னா ஃபுட்டுக்கு பக்கத்தில் இது மாதிரி லைட்டை வந்து நீங்கள் வைக்கலாம். இப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிரைட்டாக வராது, இது கொஞ்சம் பிரைட்டாக வரும். இப்போ இதனோட ரேட் வந்து பாருங்கள் 12,000 இருக்குது. நீங்கள் வேணால் இந்த மாதிரி கோடெக்ஸ் லைட்டை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இது மாதிரி வாலில் வந்து கூட வச்சுக்கலாம். பின்னாடி வாலில் பேக்ரவுண்டு, இப்போ இந்த ஸ்க்ரீன் போட்டுக்கிறோம் பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்க்ரீனுக்கு பேக்ரவுண்ட் மாதிரி வைக்கிறதுனா வச்சுக்கலாம். இது மாதிரி நிறைய ஆப்ஷனுக்கு வந்து இதை யூஸ் பண்ணிக்க முடியும். நீ வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம் லைட்டு. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பேக் ட்ராப் ஆயிடுச்சு, லைட்டிங்ஸ் எல்லாம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இப்போ நம்ம வீடியோவை ஸ்டார்ட் பண்ணி ஆரம்பிச்சிட்டோம். ஃபுல்லாக சூப்பராக போயின்னுக்குது. அதுக்கப்புறம் வீடியோ எண்ட் பண்ணதுக்கப்புறம் தேவைப்படுறது எடிட்டிங்க்கு ஒரு அழகான லேப்டாப்போ கம்ப்யூட்டர் தேவைப்படும். இப்போ நீங்கள் எடிட்டிங்க்கு ஏதாவது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா முதல்ல நம்மளுக்கு ப்ரிஃபரன்ஸுக்கு வர்றது இந்த ஆப்பிள், அதாவது மேக்புக் ப்ரோ, மேக்புக்கு ஏர், இது மாதிரி ஆப்பிள் ஐட்டம் நீங்கள் வச்சு யூஸ் பண்ணும்போது ரொம்ப சூடாகாது. அதுக்கப்புறம் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் விண்டோஸில் எடிட் பண்ணுறத விட மேக்கில் எடிட் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நானும் வந்து இந்த மேக்புக்கு ப்ரோ தான் யூஸ் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா தெரியும், எடிட்டிங்கோஸ்கரம் இதை நான் யூஸ் பண்ணுறேன். கொஞ்ச நாளாக தான் ஆச்சு, உங்களுக்கு தெரியும். ஏன்னா வந்து நம்ம போஸ்ட்டில் நம்ம போட்டிருப்போம். இது வந்து 13 இன்ச்சில் கிடைக்குது. அதுக்கப்புறம் இங்கே வந்து பாருங்கள் திருப்பி மேக்புக் வந்து ஏர்னு இருக்குது, ப்ரோன்னு இருக்குது. ஏர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மி ரேட்டில் இருக்கும். இப்போ கரண்ட்டு நாட் அவைலபிள்னு சொல்லிட்டு காமிக்குது.
ஏர் வாங்கத்தான் வாங்கிக்க, இல்லாட்டா வந்து காசு நிறையா இருந்துச்சுன்னா ப்ரோ வெர்ஷனே வந்து வாங்கிக்கோங்க. ப்ரோ வெர்ஷன் வாங்குறதால இன்னும் கொஞ்சம் பயங்கர ஸ்பீடாக இருக்கும். இப்போ 15 இன்ச்சில் கிடைக்குது, அதுக்கப்புறம் 13 இன்ச்சில் கிடைக்குது. நீங்கள் வந்து மேக்புக் வாங்குறதுனா மேக்புக் வாங்கிக்கோங்க. அப்படி இல்லைனா உங்களுக்கு விண்டோஸில் தான் வேணும்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா விண்டோஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆசஸ் டஃப் கேம்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, இது வந்து பயங்கர ஃபேமஸ் ஆகுது. நீங்கள் ஒரு விஷயம் கவனிக்கணும், நீங்கள் விண்டோஸில் ஏதாவது லேப்டாப் வாங்க போகிறீங்க இல்லாட்டா கம்ப்யூட்டர் வாங்க போகிறீங்கன்னா முடிஞ்ச அளவு i7 13 ஜென்ரேஷனுக்கு மேலே இருக்கிறதா வாங்கிக்கோங்க. அதுதான் உங்களுக்கு வீடியோ எடிட்டிங்க்கு பயங்கர ஃபாஸ்ட்டாகவும் இல்லாட்டா வந்து பயங்கர எஃபிஷியண்ட்டாகவும் இருக்கும். அதனால் i7க்கு மேலே வந்து நீங்கள் ப்ரொசஸரை பார்த்து வாங்கிக்கோங்க. அதுவும் i7ல் வந்து 3rd ஜென்ரேஷன், 4th ஜென்ரேஷன், 5th ஜென்ரேஷன், 10th ஜென்ரேஷன் அப்படி ஜென்ரேஷன் மாறும். நீங்கள் முடிஞ்சாலும் இந்த 13 ஜென்ரேஷனுக்கு மேலே இருக்கிறத வந்து பார்த்து வாங்கிக்கோங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டெல்லில் கூட அதே மாதிரி இருக்குது. 17th 13 ஜென்ரேஷன் இருக்குது பார்த்துங்க, i7 13 ஜென்ரேஷன். இது மாதிரி i7க்கு மேலே இருக்கிறத வந்து பார்த்து வாங்கிக்கோங்க. i7 கீழே வந்து வாங்கினீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்காது வீடியோ எடிட்டிங்க்கு. அதனால் இதையும் வந்து பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த டெல் இன்ஸ்பிரேர்னு. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 81,595 ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா 65,000 கிடைக்குது. இதெல்லாம் வந்து இந்த டீல் முடிகிற வரைக்கும் தான். இந்த டீல் முடிஞ்சிச்சு. இப்போ நீங்கள் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் கூட நீங்கள் பார்க்கலாம் இந்த வீடியோவை. ஆனால் வந்து இந்த மாதிரி ஐட்டம்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நீங்கள் டீல் மிஸ் பண்ணக்கூடாதுன்னா இப்போயே வந்து நீங்கள் போய்ட்டு ஒரு மாதிரி செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம லேப்டாப்பில் வீடியோ எடிட் பண்ணுறோன்னு வச்சிங்களா, உங்களுக்கு ஹெட்ஃபோன் வந்து தேவைப்படும். இது மாதிரி ஹெட்ஃபோன் வந்து தேவைப்படும். இது வந்து ரேசர்து பார்த்தீங்கன்னா தெரியும். இது மாதிரி ஹெட்ஃபோன் நீங்கள் வைக்கிறதால என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா பேக்ரவுண்ட் மியூசிக்கெல்லாம் வைக்கும்போது ஒரு சில நேரத்தில் என்ன ஆகும்னா லேப்டாப்பில் கேட்கும்போது அழகாக கேட்கும், மொபைலில் பார்த்தீங்கன்னா ஓவர் சவுண்டாக இருக்கும், இல்லாட்டா சவுண்டே கேட்காது. அதுமாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மைக்கு நம்மளுக்கு வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ உங்கள்கிட்ட மைக்கே இல்லைனா கூட நீங்கள் ஏதாவது வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணிட்டீங்கன்னா இது மாதிரி இதிலே வந்து வாய்ஸ் வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்து வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், வாய்ஸை வந்து நம்மளால ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். அதனால இது மாதிரி ஒரு ஹெட்ஃபோன் நீங்கள் வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இது மாதிரி ஹார்ட் டிஸ்க். அதாவது நீங்கள் எடிட் பண்ணுற விஷயத்தை எல்லாத்தையும் உங்களுடைய ஹார்ட் டிஸ்க்லேயே கம்ப்யூட்டரில் வைக்கிறதால உங்களுக்கு ஸ்லோவாக ஆகிறதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்குது. அதனால நீங்கள் எடிட் பண்ண வீடியோஸ், முடிஞ்சு போன வீடியோஸ் எல்லாம் டிலீட் பண்ணுறதுக்கு பதில் இது மாதிரி ஏதாவது ஒரு ஹார்ட் டிஸ்கில் வந்து போட்டு வச்சிங்கன்னா முன்னாடி உங்களுக்கு பிற்காலத்துக்கு எப்பயாவது உங்களுக்கு தேவைப்படுறதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்கிறது. அதனால் இது மாதிரி ஒரு எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க் வந்து வாங்கி அதில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இல்லாட்டா உங்கள் ஃபோனில் கூட ஃபோட்டோஸ் ஃபுல்லாகுது, வீடியோஸ் ஃபுல்லாகுதுன்னா அதில் இருக்கிற எல்லா மேட்டரையும் வந்து இது மாதிரி ஒரு ஹார்ட் டிஸ்கில் போட்டு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அதில் உங்கள் ஃபோன் வந்து காலியாகவே இருக்கும். உங்கள் ஃபோன் காலியாக இருந்துச்சுன்னா ஸ்பீடாக இருக்கும் ஃபோனு. அதனால் அங்கே இருக்கிற ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லாத்தையும் வந்து ஒரு ஹார்ட் டிஸ்கில் இறக்கி வச்சுக்கிறது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா சாண்ட் டிஸ்கில் இதே மாதிரி ஒன்று இருக்குது. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா 1 TB இது 7,000 கிடைக்குது. இது மாதிரி ஒரு கிரியேட்டருக்கு வந்து இவ்வளோ ஐட்டம் வந்து நிறைய லைனாக தேவைப்படுது. இது இல்லைனாலும் நீங்கள் வந்து கண்டென்ட் கிரியேட் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. போக கொஞ்சம் கொஞ்சமாக கலெக்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து ஒரு சப்போர்ட்டிவ் டூல்ஸ் தான். இதை வச்சா நீங்கள் சக்ஸஸ் ஆகிடுவீங்கன்னு சொல்லிட்டு எதுவுமே கிடையாது. இதெல்லாம் ஒரு சப்போர்ட்டிவ் டூலு. இதை வச்சு நீங்கள் ஒரு நல்ல கண்டென்ட் கிரியேட் பண்ணுங்கள். உங்கள்கிட்ட எதுவுமே இல்லை, வெறும் ஃபோனை மட்டும் வச்சு உங்களுடைய கண்டென்ட் நல்லா இருந்துச்சுன்னா டக்குன்னு மேலே வந்துனே இருக்கலாம். கன்சிஸ்டண்ட்டாக கண்டென்ட்டை வந்து ஸ்ட்ராங் பண்ணி போட்டுனே இருங்க. கொஞ்சம் உங்களுடைய குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இது மாதிரி ஐட்டம்ஸ் வந்து நீங்கள் கொஞ்சமாக சேர்த்து உங்களுடைய வீடியோ குவாலிட்டியை வந்து நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குலாம் ஷேர் பண்ணிங்க, அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நம்புகிறேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து எல்லாத்துக்கான லிங்க்கும் கொடுத்துக்கிறேன், ஒரு மாதிரி செக் பண்ணி பார்த்துங்க. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். தங்களின் பொண்ணான நேரத்திற்கு நன்றி. சைடில் பெஸ்ட் மைக்ஸ்ன்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். யூடியூப்புக்கான தேவைப்படுற பெஸ்ட் மைக்ஸை வந்து இங்கே கொடுக்குறேன். நீங்கள் வந்து பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். நன்றி.